ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மந்தோட பட்ஜெட் பிளானிங்கில் நான் எந்தளவுக்கு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேவிங்ஸ் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 20,000க்கு பட்ஜெட் போட்டிருந்தேன். அந்த 20,000ல் 10% அமௌண்ட்டு, அதாவது நான் வந்து பட்ஜெட் போடும்போதே 10% வந்து சேவிங்ஸுக்கு அப்படின்னு தனியாக ஒதுக்கிடுவேன். ஒதுக்கிட்டு தான் நான் பட்ஜெட் போடுவேன் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி 10% அமௌண்ட் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2,000 வந்தது 20,000. மீதி இருந்த 18,000 தான் நான் வந்து பட்ஜெட் போட்டிருந்தேன். அந்த 18,000 நான் வந்து 3 விதமாக பிரிச்சிருந்தேன். மந்த்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ்ன்னு பிரித்து நான் வந்து பட்ஜெட் போட்டிருந்தேன். இப்போ மந்த்லி எக்ஸ்பென்சஸில் நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இப்போ பார்க்கலாம். மந்த்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் ரெண்ட்டு, க்ரோசரி, மில்க்கு, ரைஸு, சிலிண்டர் இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ரெண்டில் வந்துட்டு என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. க்ரோசரியில் வந்துட்டு ஒரு 150 சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மில்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாள் நான் வந்து பால் வாங்கலை. ஸோ அதில் ஒரு 150 சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ரைஸில் வந்துட்டு என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. சிலிண்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா 900 வந்துட்டு நான் அப்படியே சேவிங்ஸில் போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மே மந்த் வந்துட்டு வாங்கின சிலிண்டர். ஸோ அதனால் ஜூன் மந்த் வாங்கலை. ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸில் நான் வந்துட்டு ஒரு 1,200 வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வீக்லி எக்ஸ்பென்சஸில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். வீக்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் வந்துட்டு நான் ஒரு 100 ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். நான்வெஜ்ஜில் என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியல. ஸோ வீக்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் என்னால் ஒரு 100 தான் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. அதிகமாக சேவிங்ஸ் பண்ண முடியல. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு டெய்லி எக்ஸ்பென்சஸில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் பார்க்கலாம். டெய்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு 3,200 ஒதுக்கியிருந்தேன். அதாவது ஒரு வாரத்துக்கு 800 அப்படின்ற மாதிரி 4 வாரத்துக்கு 3,200 வந்துட்டு ஒதுக்கியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு வீக் பார்த்திங்க அப்படின்னா காய்கறி ப்ளஸ் தண்ணி இது 2 மட்டும் நான் வந்துட்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்துட்டு 120 வாங்கியிருக்கேன், ட்ரிங்கிங் வாட்டர். அதே மாதிரி காய்கறி பார்த்திங்க அப்படின்னா 280 வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 400 செலவு பண்ணியிருக்கேன், 400 சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது செகண்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வீக் வந்துட்டு தண்ணி வந்து 150 வாங்கியிருக்கேன், காய்கறி வந்துட்டு 300 வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 450 வந்துட்டு நான் செலவு பண்ணியிருக்கேன். மீதி 350 நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய செகண்ட் வீக்கோட சேவிங்ஸ் அமௌண்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் வீக் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். தேர்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு 120 வாங்கியிருக்கேன், காய்கறி 270 வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 390 நான் வந்துட்டு செலவு பண்ணியிருக்கேன். மீதி 410 நான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட தேர்ட் வீக்கோட சேவிங்ஸ் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த் வீக் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்துட்டு 150 வாங்கியிருக்கேன், காய்கறி வந்துட்டு 250 வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலாக 400 செலவு பண்ணியிருக்கேன், 400 சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மொத்தமாக 4 வாரம் என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,560 நான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வீக்லி எக்ஸ்பென்சஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் தாண்டி டெய்லி எக்ஸ்பென்சஸில் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு அமௌண்ட்டுமே அதிகமாக ஒதுக்கியிருந்தேன். இப்போ மொத்தமாக எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மந்த்லி எக்ஸ்பென்சஸில் ஒரு 1,200 சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பென்சஸில் 100 சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். டெய்லி எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் 1,560 சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா 10% சேவிங்ஸ் அமௌண்ட், அதாவது நான் பட்ஜெட் போடும்போது எடுத்து வச்ச அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2,000 சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக ஜூலை மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,860 நான் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா என்னோடய சேவிங்ஸ் அமௌண்ட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பர்ஸில் தான் ஃபுல்லாக சேர்த்து வைப்பேன். அதை ஃபைனலாக நான் அதை கவுண்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்போது இன்றைக்கி இதை கவுண்ட் பண்ண போகிறேன். என்னோடய நோட்டில் இருக்கிறதுக்கும் நான் இந்த பர்ஸில் இருக்க அமௌண்ட்டுக்கும் கரெக்டாக வருதா, டேலி ஆகுதா அப்படிங்கிறத இப்போ நான் செக் பண்ண போகிறேன். இதுதான் மொத்த அமௌண்ட்டும். இதில் நான் வந்துட்டு வீக்லி எக்ஸ்பென்சஸோட அமௌண்ட் இருக்குது, மந்த்லி எக்ஸ்பென்சஸோட அமௌண்ட் இருக்குது, ப்ளஸ் நான் வந்துட்டு தனியாக எடுத்து வச்ச, அதாவது சேவிங்ஸ் அமௌண்ட்டு பட்ஜெட் போடும்போதே நான் எடுத்து வச்ச சேவிங்ஸ் அமௌண்ட்டும் இருக்குது. ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்களோட ஜூன் மந்த் சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் சிஸ்டர், அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும், நீங்கள் எவ்ரி மந்த் போடுறது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு நான் கொடுக்குற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா 500 ருபீஸ் மட்டுமே என்கிட்ட 6 இருக்குது.
ஸோ நான் வந்து சேவிங்ஸ் பட்ஜெட் போடும்போதே எடுத்து வச்ச ₹2000 ப்ளஸ் சிலிண்டருக்குன்னு எடுத்து வச்சு அந்த ₹900 சேர்க்கும்போது அதுவே எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ₹3000 வந்துருச்சு. மீதி இருக்கிற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ₹200, ₹100, ₹20, ₹50 அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இது ஃபுல்லாத்தையும் நான் வந்துட்டு ஆர்டராக எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது ₹500, ₹200, ₹100 இந்த மாதிரி நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி அமௌண்ட்டை கவுண்ட் பண்ணும்போது இப்படி பிரித்து வச்சு அதை டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து கவுண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்க்குற நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவங்களுமே சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சேவிங்ஸ் ஐடியாஸ், தென் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணீங்க, அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்துட்டு கோல்டு இல்லைனா சில்வர் இதில் தான் நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதில் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹4880 இருக்குது. ₹20 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த ₹20 எதில் வந்துட்டு நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ₹20 வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஆக்சுவலி ₹4860 இருக்கணும். எனக்கு ₹4880 இருக்குது. ₹20 எதுலேயோ எக்ஸ்ட்ராவாக நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன். பட் அது எதுன்றது எனக்கு தெரியல. இனிமேல் தான் அதை வந்துட்டு நான் கண்டுபிடிக்கணும். நான் வந்துட்டு டார்கெட் அமௌண்ட்டு நான் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு ₹5000 சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னால் ₹5000 சேவிங்ஸ் பண்ண முடியல. ₹4800 தான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு கண்டிப்பாக ₹5000 சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு எய்ம் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த அமௌண்ட்டை நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேனா இல்லை சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேனா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக கோல்டு இல்லைனா சில்வர் இது ரெண்டில் தான் எதுலையாவது ஒன்றில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜூன் மந்த்துக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டிங்க, அதில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சேவிங்ஸ் எல்லாருமே பண்ணணும். சேவிங்ஸ் மட்டும்தான் நமக்கு ஃப்யூச்சருக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னால் சேவிங்ஸே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ பட்ஜெட் போடுங்க, உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.